பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இதை யாருக்கு சொல்றாரு? ஈசாக்குக்கு சொல்றாரு. நீ எகிப்துக்கு போகாத. அது எப்படி ஆண்டவரே? எனக்கு பஞ்சம் இருக்கு, நான் இருக்க தேசத்தில் பஞ்சம் இருக்கு, நான் எப்படி இந்த தேசத்தில் இருக்கிறது? நான் எகிப்துக்கு போய் தானே ஆகணும். எகிப்துக்கு போனால் தானே இந்த பஞ்சத்துலேருந்து நான் மீள முடியும் அப்படின்னு இங்கே ஈசாக்கு கேட்டதா இல்லை, ஈசாக்கு கேட்கவும் இல்லை. ஆனால் இதே இடத்துல இதுக்கு முன்பாக பஞ்சம் உண்டான போது ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போனது மட்டுமல்ல, அங்கேருந்து ஆகார்ன்ற ஒரு பிரச்சனையை கூடவே கூட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்தாரே, அதோடு இருந்தாரா? இல்லை, அந்த பிரச்சனையோட தானும் சேர்ந்து கடைசியில் ஒரு துஷ்ட சந்ததியை பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்ததுனால ஆண்டவர் விட்டு ஒரு சில காலம் அவர் விலக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இதற்கு காரணம் என்ன? எகிப்து. எகிப்துக்கு போனதுனால தான். எகிப்து அப்படிங்கும்போது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், எகிப்து என்பது உலகம், உலக வாழ்க்கை. அதன் பின்பாக போகும்போது நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம். அதனால தான் இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஈசாக்கிட்ட, உன் தகப்பன் ஆல்ரெடி போயிட்டான், நீ அந்த தவறை செய்யாத, நான் சொல்கிற தேசத்திலே குடியிரு. அது எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையில் பஞ்சமாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? என் தேவைக்கு என்ன பண்ணுவேன்? குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்? தொழிலுக்கு என்ன பண்ணுவேன்? வேலைக்கு என்ன பண்ணுவேன்? சுகத்துக்கு என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாவற்றிற்கும் எல்லாம் பண்ணுவேன். நான் அங்கே போனால் தானே எனக்கு ஏதாவது நடக்கும், நான் இங்கே இருந்தேன்னா ஒன்றுமே நடக்காதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஈசாக்கு கூட மனதில் நினச்சிருக்கலாமா என்னன்னு தெரியல. நான் நினச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தரிசனத்தில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? தரிசனத்தில் சொல்கிறார். அவர் கண்டிப்பாக சொல்லுவார், அதற்கான தீர்வை அவர் கண்டிப்பாக சொல்வார். ஒன்று தரிசனத்தின் மூலமாக சொல்லுவார், இல்லையா வேத வசனங்களை நம்ம தியானிக்கும்போது அந்த வார்த்தைகள் மூலியமாக நம்ம இடத்துல பேசுவார், இல்லை மெல்லிய சத்தத்தினால் பேசுவார், இல்லை உள்ளான ஆவியில் உணர்த்தி அதன் மூலமாக நம்மகிட்ட சொல்லுவார். எப்படியாவது ஒரு விதத்தில் அவர் சொல்லுவார், அவர் பேசுவார். அவர் சொன்னார்னா அங்கே நம்ம இருக்கணும், நம்ம போகக்கூடாது. ஆனால் நம்ம போவோம். ஏன்னா எகிப்து பார்வைக்கு இன்பமாக இருக்குது, புசிப்புக்கு நல்லதாக இருக்குது, இன்னொன்று புத்தியை தெளிவிக்கிறதா இருக்குது. உலகம் அப்படி தானே இருக்குது, நல்ல பார்வைக்கு இன்பமாக இருக்குது, எதை பார்த்தாலும் இன்பம், பச்சை பசேல்னு இருக்குது, செழிப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும். இன்னொன்று புசிப்புக்கு நல்லதாக இருக்குது, அது நல்லா இருக்குல்ல, அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நல்லா புசிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு ஒழுக்க நெறிகளும் கிடையாது, எந்த ஒரு அடக்குமுறைகளும் கிடையாது, இஷ்டம் போல வாழலாம், கால் போன போக்கில் போகலாம், கண் போன போக்கில் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்லா இருக்குது, புசிப்புக்கு நல்லா இருக்குது, நல்லா மதுபானம் குடித்து வெறித்து நல்லா கழித்து குதிக்கலாம், வெறிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அங்கே புசிப்பு நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, புத்தியை தெளிவிக்கிறதா இருக்குது. அதுதான் நமக்கு புத்தியை தெளிவிக்குது, எப்படி எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சீர்கெட்டு போகலாங்கிற புத்தியை தெளிவிக்குது. அதனால் நம்ம அங்கே போயே தீருவோம்.
போகாமல் ஒரு நாளும் இருக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நான் சொல்கிற இடத்துல இரு. நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கியா, அங்கேயே இரு. ஒரு சபைக்கு போயிட்டுருக்கியா, அங்கேயே இரு. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அங்கேயே இரு. ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறியா, அங்கேயே இரு. ஒரு பொறுப்பில் இருக்கிறியா, அங்கேயே இரு. இப்படி ஆண்டவர், நான் சொல்கிற இடத்துல இரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். ஆனால் எகிப்துக்கு மாத்திரம் போகாத. எகிப்துக்கு போனன்னா நீ இதன் பின்பாக வரக்கூடிய உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்து போவ. ஏன்னா எகிப்து உனக்கு ஒரு பரதேசி போன்றது. ஆனால் என் சமூகம், இந்த தேசம் உனக்கு ஒரு சுதேசி. அதுதான் நீ புரிந்து கொள்ளணும். நீ பரதேசியாக அலைய போகிறியா, இல்லை சுதேசியா, சுயாதீனனா, உரிமையோட அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறியா? நான் அநேக நேரங்களில் நம்ம மற்றவங்கள பார்த்து திட்டுறோம், பரதேசின்றோம், அதுன்றோம், இதுன்றோம். பரதேசின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை தானே செஞ்சிட்ருக்கோம். பரதேசியை தேடி தான் ஓடிட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பேரடைஸை சொல்லலை, பரதேசி சுதேசின்னு அந்த விஷயத்தில் சொல்கிறேன். நம்ம நாடு வெளிநாடு, இல்லை நம்ம மாநிலம் வெளி மாநிலம், நம்ம ஊர் வெளி ஊர், அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பரதேசியை தேடி ஓடுகிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறோம். சுதேசியை தேடி ஓடுறவர்கள் மிக குறைவு. ஏன்னா அந்த பரதேசி நமக்கு பார்வைக்கு இன்பமாக இருக்குது, புசிப்புக்கு நல்லதாக இருக்குது, நல்லா புத்தியை தெளிவிக்கிறதா இருக்குது. ஆனால் சுதேசி, அங்கே பஞ்சம் இருக்கும், அங்கே பாடு இருக்கும், அங்கே உபத்திரவம் இருக்கும், அங்கே வேதனை இருக்கும், அங்கே அழுகுறல் இருக்கும், அங்கே இடுக்கமான பாதை இருக்கும். ஆனால் முடிவு அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நாம் சுதேசியாக இருக்கிறோமா இல்லை பரதேசியாக இருக்கிறோமாங்கிறது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.